வணக்கம். வியாழக்கிழமை 29ஆம் தேதி கரவருடம் பங்குனி மாதம் 16ஆம் தேதி மிருகசீரிஷ நட்சத்திரம், வளர்பிறை சப்தமி திதி. யோகம் நன்றாக இல்லை. துலா ராசிக்கு மதியம் 1:55 வரையிலே சந்திராஷ்டமம். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று மத்தியானம் 1:55 PM பகல் 1:55 வரையிலே துலா ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. 1:55க்கு துலா ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிந்து விருச்சிக ராசிக்கு ஆரம்பமாகிறது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் 9 மணி முதல் 12 மணி வரை, 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், சுக்கிரன், கேது, சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் சனி, விருச்சிகத்தில் ராகு, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன். மதியம் 1:55க்கு சந்திரன் ரிஷப ராசியிலிருந்து நகர்ந்து மிதுன ராசிக்கு செல்கிறது. மேஷ ராசிக்கு இந்நாளின் முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி இன்னும் வெகு சிறப்பாக இருக்கிறது. மதியம் 1:55 வரையிலே சந்திரன் 2ஆம் இடத்திலே இருக்கிறது. அதன் பிறகு 3ஆம் இடம் சென்று விடுகிறது. மதியத்திற்கு பிறகு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும், மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். மகிழ்ச்சி கடலிலே திளைக்கின்ற ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். இந்நாளிலே உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு ஆகியவை வெகு சிறப்பாக இருக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே சந்திரன் மதியம் வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 2ஆம் இடம் செல்கிறது. ராசி அதிபதி ராசிக்குள் வந்து வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. ஆகவே அதிக அளவிலே இப்பொழுது நன்மைகள் எல்லாம் நடைபெறும். இதுகாரும் ராசிக்கு 12ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருந்த சுக்கிரன் இப்பொழுது ராசியிலேயே வந்து வலுவான நிலையிலே இருக்கிறது, ஸ்வட்சேத்திரமாக. இதன் பயனாக உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். முதலாவதாக ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ஆரோக்கியத்திலே இருந்து வந்த சிறு சிறு குறைபாடுகள், பிணிகள் அகலும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம். தொழில் ரீதியாகவும் மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி சுமாராக இருக்கும். காலை பொழுதிலே ரொம்ப சுமாராக இருக்கும். மதியத்திற்கு பிறகு பரவாயில்லை என்னும் அளவிற்கு இருக்கும். தொழில் வளர்ச்சி மிகவும் நன்றாக இருக்கும். ராசி அதிபதி 9ஆம் இடத்திலும் 9 குடைவன் ராசி அதிபதியின் வீடான 4ஆம் இடத்திலும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு நன்மை செய்யும் மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்பு. ஆகவே உங்களுக்கு பல நன்மைகளெல்லாம் இப்பொழுது நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம். மிக பெரிய அளவிலே தொழிலை வளர்ச்சி அடைவதற்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். நிதி உதவி கிடைக்கும். தொழில் செய்பவர்கள், மேனுஃபேக்சரிங் சைடிலே இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி ஒன்று, இனிப்பான செய்தி, உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு நல்ல தகவல் இந்நாளிலே வந்து சேரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் 11ஆம் இடத்திலே பகல் 1:55 வரையிலே இருந்துவிட்டு பிறகு 12ஆம் இடம் செல்கிறது. 12ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானமாக இருக்கலாம், விரயஸ்தானமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு அங்கு இருந்தால் தீமை செய்யாது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மற்ற கிரகங்கள் எல்லாம் வலுவாக இருக்கின்றன. லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு இருக்கிறது.
நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையும், குடும்பம் மகிழ்ச்சி அடையும். வழக்குகள் வியாஜ்யங்கள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக மாறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் ஏதேனும் முதலீடுகள் செய்தால் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். தங்கத்தில் முதலீடு செய்யலாம், பங்குச்சந்தையிலே முதலீடு செய்யலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் மிகவும் சுலபமாக எளிதாக நல்ல நிலையிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. நீங்கள் எத்தகைய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழில் மிகவும் ஒளிமயமாக இருக்கும். உங்களின் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அப்படி சில நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். உங்களுக்கும் ஒளிமயமான எதிர்காலம் உண்டு என்பதை உணர்த்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்ற சந்திரன் 10ஆம் இடத்திற்கு மதியம் சென்று விடுகிறது. ராசி அதிபதிக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடம். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாளின் பிற்பகுதி விளங்குகிறது. மாலை நேரத்திலே ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். ஒரு வெற்றி செய்தி உங்களுக்கு வந்து சேரும். நீதித்துறை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இருக்கும். வழக்கறிஞர்கள், நீதி பரிபாலனம் செய்பவர்கள், சட்டத்தை காப்பாற்றுபவர்கள், தர்மத்தை காப்பாற்றுபவர்களுக்கெல்லாம் இந்நாளிலே மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். பாராட்டுகள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான துறைகளில் உள்ள அனைத்து விதமான தொழில் செய்பவர்களுக்கும் இந்நாளிலே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் என சொல்லலாம். இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இருக்கும். துலா ராசிக்கு மதியம் 1:55 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் அதை மதியம் 2 மணிக்கு மேல், 1:30 ராவு காலம், அதுவும் முடிஞ்சு 3 மணிக்கு மேலே முக்கியமான வேலைகளை 3 மணிக்கு பிறகு செய்யுங்கள், வெற்றி அடையும். ராசி அதிபதி 8ஆம் இடத்திலே போய் மறைவு பெற்றிருக்கிறது, கேதுவோடு இணைந்திருக்கிறது. ஆகவே இந்நாளிலே உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கவலைப்படும்படியான ஏதேனும் ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஏன்னா இது ரொம்ப தற்காலிகமான ஒரு விஷயந்தான். உங்களை எதுவும் பாதிக்காது. ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ஆனால் பாதிப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, மாயையான ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்தும். ஆகவே இன்று பகல் பொழுதிலே நீங்கள் அம்பிகை வழிபாட்டிலே அதிக நேரம் செலுத்துங்கள். லலிதா சகசரநாமம் போன்றவற்றை எல்லாம் போட்டு கேட்டால் உங்களுக்கு நன்மை. இது ஒரு நன்மைகள் அதிகமாக நடைபெறும் நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளின் முற்பகுதியிலே உங்களுக்கு ஓரளவு சுமாரான நன்மைகள் நடைபெறும். பிற்பகுதியிலே சந்திராஷ்டமம் வந்து விடுகிறது. 1:55 PM, ஆஃப்டர்நூன் 1:55க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. ஆகவே மதியத்திற்கு பிறகு நீங்கள் முக்கியமான விஷயங்களிலே முடிவெடுப்பது, யாருடனாவது வாக்குவாதம் செய்வது போன்றவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இந்நாளிலே பயணம் மேற்கொள்ளும் பொழுது மிகவும் பத்திரமாக இருக்க வேண்டும். ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களுடைய அன்றாட கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள் போதும். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். 6குடையவன் வலுப்பெற்று இருக்கிறான். 6குடைய சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. அஷ்டமாதிபதி 7இல் அமர்ந்திருக்கிறது. ஆகவே குடும்பத்திலே உள்ள சிலருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ரொம்ப யார் எது சொன்னாலும் கான்ட்ரடிக்ட் பண்ணி பேசாதுங்க. அவாய்ட் கான்ட்ரடிக்ஷன்ஸ் டுடே. யாராவது எதாவது சொன்னால் ஆமாம் ஆமாம் அப்படி தான், கரெக்டு தான், வெள்ளை தான், காக்கா வெள்ளையாக தான் இருக்கும், அவன் சொன்னான் கருப்புன்னு அப்படின்ட்டு போயிட்டோம். வெள்ளை காக்கா மல்லாக்க பறக்கிறதுனா வெரி குட், அப்படி தான், அதுதான் கரெக்டுன்னு சொல்லணும். அந்த மாதிரி பேச கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. இன்றைக்கி காக்காயை போய் வெள்ளைங்கிறிய, உனக்கு கண் என்னாச்சு, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு
வந்து அப்புறம் எல்லோரும் சேர்ந்து அக்யூஸ் பண்ணுவாங்க. ஆகவே இன்றைக்கு நீங்கள் சில விஷயங்களை ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு போகணும். அதை பற்றி எதுவுமே நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கெல்லாம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்லி உண்மையை பேசி இதெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் ஆமாம்மா கரெக்டுன்னு போயிடுங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்கள் நன்மை அடைவார்கள், மேன்மை அடைவார்கள், லாபம் அடைவார்கள். சுய தொழிலே உள்ள மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளிலே உங்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். பெற்றோர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீட்டிலே வயதானவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்கள் நல்ல தெம்போடு இருப்பார்கள். உங்களை விட அவங்க இன்னும் தெம்பாக இருப்பாங்க. குடும்பத்திலே ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். மாணவ மாணவியர் வெகு சிறப்பாக தங்களுடைய கல்வியிலே முன்னேற்றம் அடைவார்கள். புதன் வலுவாக இருக்கிறது. ஆகவே வித்யாகாரகனாகிய புதன், கல்விக்கு அதிபதியான புதன் வலுவான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். கல்வி போதிக்கின்ற ஆசிரிய பெருந்தகையர் இந்நாளிலே பாராட்டு பெறுவார்கள். உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு, உங்களுடைய சின்சியாரிட்டிக்கு உங்களுக்கு ஒரு சபாஷ் பலே என்று ஒரு நல்ல ஒரு ஊக்கமளிக்கின்ற வகையிலே, உற்சாகமளிக்கின்ற வகையிலே ஒரு பாராட்டு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி குரு தனித்து வலுவாக இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இன்னும் 2 மாத காலத்திலே, முழுமையாக 2 மாதம் கூட இல்லை, மே மாதம் 17ஆம் தேதி குரு பெயர்ச்சி. இன்றைக்கி மார்ச் 29ஆவது. ஆக இன்னொரு 1.5 மாதம், 1.5 months தான் கரெக்டாக பார்த்தாக்க மே 17 குரு பெயர்ச்சியாக போகிறது. உங்களுடைய ராசி அதிபதியான குரு இப்பொழுது 2ஆம் இடத்தில் இருக்கிறது. அது நகர்ந்து 3ஆம் இடத்திற்கு செல்ல போகிறது. 1 வருட காலத்திற்கு 3ஆம் இடத்திலே இருக்கும். இந்த 45 நாட்களுக்கு முன்பாகவே அந்த 3ஆம் இடத்திற்கு செல்லவிருப்பதற்கான பலனை லேசாக கொடுக்க ஆரம்பித்துவிடும். சனி 6 மாதத்துக்கு முன்னாலே பலன் கொடுக்கும். குரு 1.5 மாதம் முன்னால் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போது 3ஆம் இடத்திற்கு செல்ல போகிறது. அது அவ்வளவு நல்லதல்ல. அந்த 3ஆம் இடத்திற்கு சென்றால் என்ன விதமான ஒரு தீமையை செய்ய வேண்டுமோ அதற்கான அறிகுறிகளை இப்பொழுதே காட்ட ஆரம்பித்துவிடும். ஆகவே அலுவலகத்திலே சில பிரச்சனைகள் தலை தூக்கலாம். உங்களிடம் உரத்த குரலில் பேசுவதற்கே யோசித்து கைகட்டி வாய்ப்பொத்தி நின்றவர்களெல்லாம் சற்று வித்தியாசமாக என்ன என்று கேட்பார்கள். ஐயா என்னங்க அப்படின்னு கேட்டவங்களாம் என்ன அப்படிமா, அந்த மாதிரி ஒரு துணி மாறும். அதனால் நீங்கள் வந்து ஏதோ அங்கே கீழ் லெவலில் மாற்றம் நடக்குதுங்கிறத அதை வச்சே புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எதிரான சில விஷயங்கள்லாம் பரப்பி விடப்படும். சில பிரச்சாரங்கள்லாம் உங்களுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கும். ஆகவே நீங்கள் எதிலும் சற்று அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பணிபுரியும் இடத்திலே, அலுவலகத்திலே யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். பகைவர்களை எப்படி நண்பர்களாக மாற்றுவது என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக இது விளங்குகிறது. அதிலும் குறிப்பாக இந்த நாளிலே சந்திரன் கேதுவோடு இணைந்து முற்பகுதியிலும் பிறகு 4ஆம் இடத்திலே அர்த்தாஷ்டமஸ்தானத்திலே பிற்பகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆறுக்குடைய சூரியன் வேற ராசியிலேயே உட்காண்டிருக்கு. ருணரோக சத்ருஸ்தானாதிபதி வலுவா ராசியில் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு நாள்.